இப்ப இந்த டைம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து கொங்கு மண்டலம் ம். அது உள்ள ஓகே. 41 தொகுதிகள்ல ம். இந்த முறை திமுக எவ்வளவு இடங்களை பிரிக்க போகிறது, என்ன ஒரு ம். இம்பாக்ட் ஏற்படுத்த போறது, ம். அப்புறம் வந்து இந்த தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமை புரட்சி நாயகன் விஜய் என்ன ம். மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு ம். அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்காக தான் இந்த தமிழகத்தில் 2வது இடத்தை பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3ஆம் இடத்திற்கு, பாஜகவை 4ஆம் இடத்துக்கும் தள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப இருக்கு. தாவேகா 2ஆம் இடம் பிடிப்பதற்கான அனைத்து இதுவும் இருக்கு. கிட்டத்தட்ட ம். ம். பாதி தொகுதிகள்ல 100க்குமே வச்சுக்கலாம், 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல தாவேகா 2ஆம் இடத்தை பிடிக்கிறது. எந்த மண்டலத்துல சொல்றீங்க? குறிப்பா சென்னையா இருந்தாலும் சரி, கொங்கு மண்டலத்திலே சில பகுதிகள், ம். அதே மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இல்ல கொங்கு மண்டலம் அப்படின்னாவே அது வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் இந்த டைம் வந்து செந்தில் பாலாஜியை வைத்து அதை உடைத்து கோட்டையெல்லாம் பேத்துட்டாங்க. அவர் போயிருக்காரு. ஓட்டையை போட்டாங்கம்மா. ம். அதனால இந்த கடந்த முறை மாதிரி இருக்காது. இந்த முறை வந்து மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா கழகத்துடைய கோட்டையா மாற்றி வச்சிருக்கிறவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு விஜய் மீதான உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப மாறி இருக்கே சார். இல்ல ஆமா, நிச்சயமாமா, நிச்சயமா ஒரு இது இருக்கத்தானே செய்யுமா. முதல்ல நான் பார்த்த விஷயங்கள் வேற. ஆனா இப்ப போய் பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு வருது. என்ன ஆச்சா சார்? ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்றாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒழுங்கா போயிட்டு இருக்கத ஒரு முட்டா பயலுக்கு போய் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமே, எதுக்காக கொடுக்குறோம்? அந்த வேட்பாளர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா நீ ஓட்டு போறதுனால நானும் தான் நாசமா போவேன், புரியுதா? எவனோ ஒருத்தன் மாற்றம் வேணுங்கிறத என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ சரி, திமுகன்னு நம்ம சப்போர்ட் பண்ணவே இல்லை, திமுகவே தோக்கட்டுமியா, திமுக நீ ஓட்டு போட வேணாம். விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடுற, என்ன புடிங்கிடுவாங்கன்னு சொல்லு. நீயே இங்க நிக்கிற அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா சார், தொகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? வெளியில போனாலே அது தொகுதிக்கு போறது தானே. இப்ப வலசரவாக்கத்துல அதுலயே 3 தொகுதி வந்துருக்குமா, புரியுதா உனக்கு? டெய்லி இப்ப வீட்டுக்கு போறான், அங்க போறான், மடிப்பாக்கத்துக்கு போயிட்டு வரோம்னு வைங்க, அது ஒரு தொகுதி. வேளச்சேரி ஒரு தொகுதி, இப்ப வலசரவாக்கம் ஆபீஸ் ஒரு தொகுதி, போற வழியில விருகம்பாக்கம், இதெல்லாம் 5 தொகுதி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. ஆமா, அப்படி கூட சில பேர் சொல்லிருக்காங்க, சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு 5 தொகுதியில. இந்த விஜய் சொல்லலையா, வண்டியை கிளம்பிட்டு இப்படி வர வேண்டியது, திரும்பி பாதியில வளைச்சிட்டு போயிட வேண்டியது, 5 தொகுதியில் பிரச்சாரம் வாங்க. அந்த மாதிரி இல்ல, நம்ம சில தொகுதிகளுக்கு அவர் 5 தொகுதி போயிருக்காரு, 5 பிரச்சாரம் பண்ணிருக்காரு. 5 தொகுதி இல்ல, 5 பிரச்சாரம் போயிருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் சில ஊருக்கு போகும்போது அப்படியே இதையும் பார்த்துட்டு வர்றது, எந்த தொகுதி எப்படி இருக்கு, கொங்கு பெல்ட் எப்படி இருக்கு. இப்ப இந்த டைம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து கொங்கு மண்டலம் அது உள்ள 41 தொகுதிகள்ல இந்த முறை திமுக எவ்வளவு இடங்களை பிடிக்க போகிறது, என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போறது, அப்புறம் வந்து இந்த தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புதுமை புரட்சி நாயகன் விஜய் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்காக தான் இந்த கொங்கு பெல்ட்ல போயிட்டு வந்தோம். சார், இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு விஜய் மீதான உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப மாறி இருக்கே சார். இல்ல ஆமா, நிச்சயமாமா, நிச்சயமா ஒரு இது இருக்கத்தானே செய்யுமா. புரியுதா? எப்படி அவ்வளவு வரவேற்பு இருக்கா? தாவேகாவுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கா? தாவேகாவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்றது இல்ல. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு ஃப்ரெண்டு வீடு, உங்க ஃப்ரெண்டு சரியா, அடிக்கடி போயிட்டு வர்றீங்க. அந்த ஃப்ரெண்டு பெண் ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் கூண்டுக்குள்ள இருக்கும், அது குலைக்கும். நீங்க உள்ள போகும்போதே பயப்படுவீங்க, என்னடா இது நாய் பெரிய நாயா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஸ்ரீவித்யா பயப்படாதீங்க, அது கூண்டுல அடைச்சிருக்கு, வெளியே வராது, கட்டி போட்டுதான் இருக்கு அப்படின்னு. இப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஒரு 3 டைம் போகும்போது 4வது டைம் போகும்போது அந்த நாய் கழட்டி விடப்படுது. அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
எப்படி இருக்குமா? தலைதிரிச்சு ஓட வேண்டியதுதான். ஓட வேண்டியதானே. இப்ப அப்படிதான் எனக்கு இது வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க யாரையும் நாயின்னு சொல்லி விட்டுறாதீங்க. போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தான் போய் கேஸ் பார்க்கணும். புரியுதா? இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி வந்து நீங்க இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை யாரு கூண்டுல இருந்தது யாருன்றது மட்டும் சொல்லுங்க சார். அது இல்ல, அது பிரச்சனை இல்ல. அது வந்து உதாரணம். இப்ப வந்து இதே நிலைதான் எனக்கும். முதல்ல நான் பார்த்த விஷயங்கள் வேற. ஆனா இப்ப போய் பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு வருது. என்ன ஆச்சு சார்? இத்தனை பேரை கழட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுது சார். அதாவது கழட்டி விடும்போது இப்ப அதாவது அதாவது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சரி இனி அவ்வளவுதான் தெரிச்சு நம்ம ஓட வேண்டியதான். புரியுதா? அது ஓடுறோம் அப்படின்னா நல்லதுக்கு ஓடல. நம்ம உயிர் பிழைக்க ஓடி தப்பிக்கவும் முடியாது. இந்த கூட்டம் வந்து எப்படியா இருந்தாலும் வந்து என்னன்னா அந்த தான் செய்ய வேண்டிய கடமையை ஆற்றிடும் இந்த எலெக்ஷன்ல. அது வந்து கிட்டத்தட்ட 20% தாண்டும் அப்படின்றதுதான் இப்ப ஒரு ரிசல்ட். தமிழகத்தில் 2வது இடத்தை பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3ஆம் இடத்திற்கும் பாஜகவை 4ஆம் இடத்துக்கும் தள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப இருக்கு. தாவேகா 2ஆம் இடம் பிடிப்பதற்கான அனைத்து இதுவும் இருக்கு. இல்ல நீங்க ஒரு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அங்க ஒரு மண்டலம் அப்படி இருக்கு. மத்த இடங்கள்ல எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது? சென்னை அப்படிதான் இருக்கு. கொங்கு மண்டலத்திலே அப்படிதான் இருக்கு. எடப்பாடியார் ஜெயிப்பாரு. தங்கமணி வேலுமணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமா தன் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினரை தவிர மித்த எல்லாருமே 3ஆம் இடத்துக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நிறைய இடத்துல. இல்ல கொங்கு மண்டலம் அப்படின்னாவே அது வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் இந்த டைம் வந்து செந்தில் பாலாஜியை வைத்து அதை உடைத்து கோட்டையெல்லாம் பேத்துட்டாங்க. அவர் போயிருக்காரு, கோட்டையை போட்டாங்கம்மா. அதனால இந்த கடந்த முறை மாதிரி இருக்காது. இந்த முறை வந்து ஆழமாக 5 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அங்க செல்வாக்கு படைத்த இப்ப ஈஸ்வரன் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 வருடத்துல 50 வருடத்தில் யாரும் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. சோ இப்படி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப ஈஸ்வரன்லாம் 5 பைசா லஞ்சம் வாங்கினது கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான இவர்கள்லாம் மீண்டும் வெற்றி பெற்று விடுவார்கள். அதே போல செந்தில் பாலாஜி களத்துல இறங்கினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த 5 வருடமா இன்னைக்கு எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லாம ஒரு பேஸே எதனால திமுக அங்கு வீக்கா இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்து அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று போன தேர்தலுக்கு முன்பிருந்தே அந்த வேலையை தொடர்ந்து போன தேர்தலில் லேசான அறுவடையும் செய்து விட்டார்கள். கொங்கு ஈஸ்வரன் ஜெயிச்சாரு, செந்தில் பாலாஜி ஜெயிச்சாரு. கொங்கு மண்டலத்துல அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்த இடத்துல எல்லாம் திமுக பல இடங்கள்ல ஜெயிச்சது. ஆனா மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. எனவே மிகப்பெரிய வெற்றி இந்த 41 இடங்கள்ல கொங்கு மண்டல பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய 41 இடங்கள்ல பகுதி இடத்தையாவது 25 இடத்தினாலும் கைப்பற்றணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய நோக்கம். அது இந்த முறை வந்து அதுல 80% அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதே கள நிலவரமா இருக்கு. இது கூட தற்கொலைகள் அப்புறம் வந்து மடக்கு ஊதிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் இது வந்து எண்ணிக்கையும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் எதுல இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதிமுகல இருந்து தான் மடக்கு ஊதிக்கு ஓட்டு போகுது. மாறி இரட்டையில இருந்து அது வந்து ஊதியாக மாறுகிறது. இளைஞர்கள் இருப்பாங்க. இளைஞர்கள்னு அவர்களை சொல்ல முடியாது, அதுக்காக விளங்காதவர்களும் சொல்ல முடியாது, இந்த தற்குறிகள்னு சொல்லலாம். ஆனா வந்து நம்ம வீட்லயே இருக்கிறதுனால என்னன்னா இவங்களுக்கு இந்த புரிதல் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல சோறு போட்டுறாங்க. ஏன்னா குடும்பத்துல அவங்க அப்பா காப்பாத்திடுறாரு, மகளை செல்லாம ஒரு பிள்ளையா தான் இருக்கு. எல்லாம் இப்ப குழந்தை பிறக்கிறதே வந்து சர்வதேச அளவுல தடை பண்ணிட்டாங்கன்னா பல விஷயங்களை கொடுத்து பாப்புலேஷனையும் குறைச்சதுனால இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் செல்லமா வளர்க்குறாங்கல்ல, வளர்க்கும் போது வீட்டுல சோத்தை போட்டுறாங்க, காலேஜ்ல படிக்க வச்சு எல்லா வேலையும் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மடக்கு ஊதிக்கு ஓட்டு போடணும்னு தான் தோணும். ஏன்னா அவர்கள் வாழ்வியல் முறை அந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால. சோ இதனால இருந்து நாசக்காடாகி திருப்பி எல்லாமே சரியாகும். விஜயோட ரோல் என்னவாக இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? விஜயோட ரோல் வந்து ஸ்பிரிங் ரோல் தான். புரியுதா உங்களுக்கு?
இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப எக்ஸிபிஷன் அதுக்கெல்லாம் இந்த சாதாரணமா நீங்க இந்த இப்ப பார்க் ஈருக்கு போனா கூட பொட்டாட்டோ ரோல்னு ஒண்ணு விற்கிறான் பாருங்க. ஆமா சார். ஒரு குச்சியில சுத்தி அந்த அந்த உருளைக்கிழங்க வந்து நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா ஒரு புள்ள திங்காது. அதே ஒரு உருளைக்கிழங்க வச்சு ஒரு குச்சியில சொருகி சுருட்டி அதை அவுட்புட் எடுத்து இதுல போட்டு கொடுத்தாங்கன்னா போற பிள்ளைங்க பூரா அதான் கேட்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்துல இப்போ உங்க காலத்துல நீங்க பஞ்சு மிட்டாய் கேட்டு அடம் பிடிச்சிருப்பீங்க, குச்சி மிட்டாய் கேட்டு அடம் பிடிச்சிருப்பீங்க, குருவி ரொட்டி கேட்டு அடம் பிடிச்சிருப்பீங்க. அது 90 கிட்ஸ். இப்போ உள்ள 2000 கிட்ஸ் எல்லாம் என்ன கேக்குது அப்படின்னா இந்த ஸ்பிரிங் ரோல், ஏன்னா அதே மாதிரி இந்த பொட்டாட்டோ ரோல் இதுதான் விரும்புறாங்கல்ல. அதை தின்னா என்ன ஆகுன்றது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் தெரியும். ஆனா போற பிள்ளைங்க பசங்க போறாம அதை தான் விரும்புறாங்க. எனக்கு இது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு அப்படின்னு. அது ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால அது நல்லா ஓடுது. இப்போ ஒரு காலத்துல வந்து இந்த அப்பளம் ஓடும், இந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க, பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி இருக்கிற காலம் போய் இப்ப மாறினாலும் இப்ப இந்த பிள்ளைங்க பூராமே இந்த ஸ்பிரிங் ரோல் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது. அதனால விஜயோட ரோல் வந்து ஸ்பிரிங் ரோல் தான். அதனால எல்லாரும் ஈர்க்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து எல்லாம் திங்க முடியாது, என்னைக்கா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். ஆனா அதை தான் வாழ்க்கைன்னு நினைச்சு இவங்க போறாங்க. என்ன நாசமா போறாங்க நீ போனா அதை போக போகதான் தெரியும். இல்ல இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேட்டிகள்ல பேசிட்டோம். பட் இது எலெக்ஷன் டைம்ன்றதுனால நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். அவர் வந்து ஆக்டிவா செயல்படல. ஒரு ஒரு அரசியல்வாதியா ஒரு களத்துல இறங்கி மக்களை போய் சந்திக்கல. நீங்க ஓட்டு போட்டா நான் வந்து உங்களை கண்டிப்பா வந்து பாக்குறேன்னு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. நான் உங்களை திருப்பி 90 கிட்னு ஏன் உங்களை சொல்றேன். நீங்க உங்க காலத்துல வேடிக்கை பார்த்த விஷயங்களை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன்னா இந்த மாமா வருவாரு, அந்த தாத்தா பிரச்சாரத்துக்கு வருவாரு, இந்த உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாருன்றது 90 கிட்ஸோட காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப விஜயோட ட்ரெண்ட் வேற. புரியுதா உங்களுக்கு? வந்தாலே போதும், நீங்க உங்க கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. விஜய் என்ன நினைக்கிறா, நம்ம போய் முகத்தை காட்டினாலே என்ன ஆசைப்படுறாங்க பெண்கள்லாம், என்ன ஆசைப்படுறாங்க விஜய் ரசிகை எல்லாம் விஜய் பார்க்கணும்னு அதுக்காக ஆசைப்படுறாங்க. போதும் பார்த்தாச்சு, ஓட்டு போட்டுருவோம், அவ்வளவுதான். பார்க்கலனாலும் போடத்தான் போறோம், ஏன்னா படத்துல அவரை பார்த்துட்டோம். புரியுதா? இதுதான் அவர்களுடைய திட்டம். அதனால அவர் போய் முகத்தை காமிச்சிட்டு வந்துருவாரு. அவரு இல்ல ஓட் பேங்கா இது வந்து பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கே நம்ம காரணமா கூட இருப்போம். நம்ம சப்போர்ட் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அவங்க. அந்த சேஞ்சஸ்லாம் இந்த எலெக்ஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த எலெக்ஷன்ல ஆட்சியை மாத்துறது அளவுக்கு நடக்காது. 2ஆம் இடம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. பல தொகுதிகள்ல, கிட்டத்தட்ட பாதி தொகுதிகள்ல 100க்கு வச்சுங்களேன், 100க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல தாவேகா 2ஆம் இடத்தை பிடிக்க போகிறது. எந்த மண்டலத்துல சொல்றீங்க? சென்னை, குறிப்பா சென்னையா இருந்தாலும் சரி, கொங்கு மண்டலத்திலே சில பகுதிகள், அதே மாதிரி சவுத்துல சில பகுதிகள் ஆங்காங்கே பொறுக்கி போட்ட மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து தமிழகம் முழுவதுமே சில இப்ப ராணிப்பேட்டை மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா விஜய் இம்பாக்ட் பெருசா இல்லை. ஆனா வேலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வேலூர் சிட்டி அந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் இருக்கு. புரியுதா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில சுத்தமா இல்லாம இருக்கு. சில பகுதிகளில் அவரோட இம்பாக்ட் இருக்க மாதிரி இருக்கு. இது முழுக்க இது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் நிலவரமா இருக்கா? அதாவது ஒரு கும்பல் இல்லம்மா, ஒரு 20-15% வந்து ஒரு கும்பல் கூட்டம் இருக்குமா. அது 25-30 வருஷமா 40 வருஷமா இருக்கு. அந்த கும்பல் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து மண்ணா போன கும்பல். அவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாத மாதிரி ஒரு கும்பல் ஒரு 15% இருக்காங்க. இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விஜயகாந்த் வராருன்னா விஜயகாந்த் போட்டுருவாங்க. விஜயகாந்த் ஜெயிக்கவும் மாட்டாரு, அவருக்காக எந்த இதுவுமே இருக்காது. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட விஜயகாந்த் சிஎம் ஆக்கணும்னு பார்ப்பாங்க, பிஜேபியை சிஎம் ஆக்கணும், பிஜேபியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. இப்படி கலவையா வந்து 15-20% இருக்கு. இந்த கும்பல் பூரா இந்த டைம் வந்து விஜய்க்கு போடும். அது போக தற்கொலை கும்பல் சேர்ந்துருச்சு. களத்துல போய் வேட்பாளர்களை சந்திச்சேன். அந்த மக்கள் கிட்ட பேசும்போது சும்மா அதிமுக திமுகன்னு மாத்தி போட்டுமே, இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துதான் பாப்போமே அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யங்ஸ்டர்ஸும் அந்த மாற்றம் கேட்கிற அந்த விஷயங்கள், அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்றாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒழுங்கா போயிட்டு இருக்கத ஒரு முட்டா பயலுக்கு போய் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமே, எதுக்காக கொடுக்குறோம்? அந்த வேட்பாளர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்னு உனக்கு தெரியுமா? அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு.
அதான் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், வேற எதையும் சொல்லியிருக்கேன். ஒருத்தன்ட்ட வந்து கேட்கும்போது, என்ன எப்படி இருக்கீங்க, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு உங்க ஒய்ஃப்? நல்லா இருக்காங்க, நல்ல டைப்பு, நல்லா குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, சரி ரைட்டு, நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க மாமியார்லாம் தங்கமான டைப்பு, குடும்பம் அருமையான குடும்பம். இருந்தாலும் நான் வந்து நான் இப்போ கேட்கும்போது, ஒரு மாற்றத்துக்காக நீங்க வந்து அவர் வந்து தாவேக்கா சேர்ந்த நண்பர் தான். அவருக்கு என்ன 38 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது. 25 வயசுல கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் தாவேக்கா ரசிகை தான், விஜயோட ரசிகை. அவன் பேசிக்கும்போது நான் கேட்டேன், எதுக்கு நீங்க 15 வருஷமா ஒரே பொண்ணோடய வாழ்றீங்க? ஒரு மாற்றத்துக்காக நீங்க ட்ரை பண்ணலாமே, ஏமா நீங்களும் ட்ரை பண்ணலாமேம்மா அப்படின்னு நான் கேட்டேன். கொதிச்சுட்டாங்க 2 பேரும். எப்படி நீங்க இப்படி சொல்லலாம், வைக்கலான்னு. நான் சொன்னேன், ஏடா நீ ஓட்டு போறதுனால நானும் தான் நாசமா போவேன், புரியுதா? எவனோ வந்து மாற்றம் வேணுங்கிறக்க என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? சரி, திமுகன்னு நம்ம சப்போர்ட் பண்ணவே இல்லை, திமுகவே தோக்கட்டுமியா, திமுக நீ ஓட்டு போட வேணாம். விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடுற, என்ன புடுங்கிடுவாங்கன்னு சொல்லு. நீயே இங்க நிக்கிற வேட்பாளர்லாம் யாருன்னு சொல்லு. கஞ்சா வியாபாரியும் அவனையும் இவனையும் தெருப்புரிக்கும் போறவன தான் பாதி பேருக்கு மேல இருக்கான். சோ இவெல்லாம் ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்து ஒரு சட்டத்தை போட்டு உங்களெல்லாம் வாழ வச்சிருவான்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அது அப்புறம் என்ன மாற்றம் உனக்கு தேவை? அப்ப மாற்றம்னா உங்க குடும்பத்துல மாத்து முதல்ல. நீங்க 2 பேரும் 15 வருஷமா நல்லா வாழ்றீங்களா? ஒரே பொண்டாட்டியோட இதுக்கு வாழ்றீங்க, ஒரே புருஷனோட இது வாழ்றீங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, புரியுதா? இல்லைன்னா உங்க மாமியார் நல்ல ஒரு சேஞ்சுக்காக கொண்டு போய் 3வது வீட்டு விட்டுட்டு அவங்க மாமியாரை கூட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு சோறு கொடுங்க. ஒரு மாற்றம் சேஞ்ச் இருக்குங்க. அதை பண்ணா பரவாயில்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிறது. அது கூட கேட்டு போறான்னு விட்டுறலாம். நீங்க என்ன சேஞ்ச் வேணும், என்ன காரணம்னே தெரியாம மாற்றம் வேணும்னா நம்ம இப்படிதான் நம்ம அவனை கேட்க வேண்டியது. ஓகே, இப்ப 4வது இடத்துல நாம் தமிழர் இருக்கு. பெருவாரியான தொகுதிகள்ல நான் பார்த்த வரைக்கும் சும்மா இருக்கிறவங்கள போய் இழுக்கிறீங்க. இல்ல சார், இந்த ஒரு எம்பி எலெக்ஷன்ல தான் அங்கீகாரம் பெற்றாங்க. ஓரத்துல இருக்காரு, 4வது இடம் 5வது இடம் அவர் பாட்டுக்கு இப்ப பேசுவாரு, ஏதாவது ஒன்று பேசி ஒரு என்டர்டைன்மெண்டா போகும். அவரை ஏன் போய் இழுக்கிறீங்க? இல்ல, இருக்காங்க சாலிடா போட்டி போடக்கூடிய களத்துல வேட்பாளர்கள் இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் 1000 ஓட்டாவது எடுத்திருக்காங்க. 1000க்கு கீழே போன தொகுதிகள்னா அது கம்மியா தான் இருக்கு. கடந்த தேர்தல்ல எல்லாம் 3வது இடத்தை எல்லாம் பிடிச்சு அதிமுகவே பின்னுக்கு தள்ளின விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. இந்த தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு ஹைப் இருக்குமா, இல்ல அதுவுமே இந்த விஜய் வருகையால பாதிக்க செய்யுமா? இல்லம்மா, அவருடைய அதாவது சீமான் அவர்களுடைய ஆசை வந்து நிறைவேறுமா? அவர் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசையில இருக்காரு. அது வந்து அவருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. என்ன ஆசை சார்? அதான் கார் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், ஈசிஆர்ல பங்களா வாங்கணும், அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதனால அவர் அதுக்கு மேல ஆசைப்படணும். அரசியல்ல அவரு இன்னும் ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ணாருன்னா மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், இப்போ மாறி மாறி வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியான தேர்தல்கள்ல வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க. நாங்க ஜெயிச்சு வந்து உங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி தரோம், அதை தரோம், இது தரோம், அப்படியான வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க. இவங்களும் மாறி மாறி திமுக போட்டிருப்பாங்க. கடந்த தேர்தல்ல இருந்து இந்த இலவசங்கள் கொடுப்பது அன்அபிஷியலா கொடுத்ததெல்லாம் வரலாறுல இருக்கு. அபிஷியலா நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்துல உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது சமீபத்துலதான். இப்ப இந்த தேர்தல்ல வந்து அது பெரிய ரோல் பண்ணுது. நீ 1000 ரூபா, நான் 2000 ரூபாய், நீ 8000 ரூபாய் கொடுக்குறேன், நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இது மக்கள் எந்த கூட்டணியை நம்புறாங்க? இவங்க சொன்னா பண்ணுவாங்க, இவங்க இவ்வளவு ஹைப் கொடுத்தா கூட இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்குல்ல. நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? யார நம்புறாங்கன்றது தேர்தலுக்கு அடுத்த நாள் தான் தெரியும். ரிசல்ட்டுக்கு அடுத்து ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும் யார நம்பியிருக்காங்க. இல்ல, போயிருக்கீங்க, களத்துல என்ன பிரதிபலிச்சிருக்குன்னு கேக்குறேன். 8000 ரூபாய் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்கன்றாங்க. ரைட், கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம், சரி ரைட் அப்படின்னு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓட்டு போடுவாங்களான்றது ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா இப்ப மக்கள் குழம்பி குடிச்சவராய் போயிருக்காங்க. கண்டிப்பா. இப்ப எருமை மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அரசு வேலையாக்குறேன்னு. அவருக்கு வாக்களிக்கிறதா, இல்ல முகத்தை காமிச்சு நம்ம பிள்ளை வந்து நம்ம வளர்த்த பிள்ளைய நம்மளை விஷம் வைக்கிறேங்குது, அதுக்கு சாதகமா ஓட்டு போடுறதா, இல்ல நம்ம வாங்கின காசுக்கு இந்த 5 வருஷத்துல நல்லா பலதை அனுபவிச்சிருக்கோம், ஓசி பஸ்ல போயிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம், அதுக்கு வாக்களிக்கிறதா, இது பூரா உங்க காசு தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக போறதா என்னன்றத இனிமேதான் பார்த்துட்டு. நன்றி சார், பொறுத்திருந்து பாப்போம். களத்துல போய் பார்த்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி
அந்த ஒரு நன்றியோட பல இடத்துல வெளிப்படுத்துறாங்க வார்த்தைகளா. பட் அது அப்படி நம்ம வாங்கணும், நம்ம சொன்னாங்க கொடுத்தாங்க, இது நன்றிங்கிற வார்த்தை கூட தேவையில்லை, சொன்னதுல ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்களா, இல்ல இவங்களோட இவங்க இவ்வளவு கொடுத்திருக்காங்க, புதுசா வந்த விஜய் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, வீடு காருன்னா இப்படின்னு போகுதா, இல்ல அது வேற இந்த ஃபேன் பேஸ் மாதிரி ஃபேன் பேஸ் மாதிரி இந்த மாதிரி இப்படி போகுதுன்னே புரியாத ஒரு களமா இருக்கு. பார்ப்போம். மே 4 தான் அவங்க தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்.